பொதுவா மருத்துவத்துல ஒரு தெளிவு இருக்கும், நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இப்போ நமக்கு ஏதோ ஒரு அடிபட்டுடுச்சு, ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம்னா எலும்பு உடைஞ்சிருக்கா இல்லையான்னு அந்த படத்துல ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சிடும். ஆமா, அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். கரெக்ட். உடைஞ்சிருக்கு இல்ல உடையல, இந்த ரெண்டுல ஒண்ணுதான். ஆனா இதே எக்ஸ்ரே ஆந்திரத்தை கொண்டு போய் தமிழ்நாட்டு அரசியல்ல, அதுவும் குறிப்பா சினிமா நட்சத்திரங்களோட அரசியல் பிரவேசம் அப்படிங்கிற களத்துல வச்சு பார்த்தா அந்த மெஷினே சுத்தமா கன்ஃபியூஸ் ஆயிடும். நிச்சயமா. ஏன்னா அரசியல்ல அந்த கருப்பு வெள்ளை தெளிவு எப்பவுமே கிடைக்காது. அதான், அந்த புதிரை அவிழ்க்கிறதுக்காக தான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விவாதத்தை, ஒரு ஆழமான அலசலை இன்னைக்கு உங்களுக்காக நாங்க கையில் எடுத்திருக்கோம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான நேரம். இப்போ 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிஞ்சு எல்லாரும் முடிவுகளுக்காக காத்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நடிகர் விஜய் ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகம், அதாவது தவேக, எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகுதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு உச்ச நட்சத்திரம் அரசியலுக்கு வரும்போது திரையில அவருக்கு இருக்கிற மாஸ் இமேஜ் மட்டுமே வெற்றியை தேடி தருமா, இல்ல களத்துல இருக்கிற அரசியல் யதார்த்தங்கள் அதை தீர்மானிக்குமா? இதத்தான் தரவுகளோட நாம அலச போறோம். ஆமா, இந்த விவாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த விதியை சொல்லிடலாம். நாம இங்க பேச போறது ஒரு விரிவான அரசியல் ஆய்வு கட்டுரை சார்ந்த தரவுகள் மட்டும்தான், நம்மோட தனிப்பட்ட அரசியல் சார்புகள் பத்தி கிடையாது. இந்த கட்டுரையில வலதுசாரி, இடதுசாரி, திராவிட சித்தாந்தம், பாசிச எதிர்ப்புன்னு பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு. ஆமா, எந்த கட்சிக்கும் நாம ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. தரவுகள் என்ன சொல்லுது அதை மட்டுமே நாம நேர்மையாவும் நடுநிலையாவும் உங்ககிட்ட பகிர போறோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த தெளிவோட நாம களத்துல இறங்கலாம். இப்போ எம் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். விஜய் எம்ஜிஆரை போலதான் சந்திச்ச முதல் தேர்தலையே ஒட்டுமொத்தமா ஆட்சியை கைப்பற்றுவாரா, இல்ல விஜயகாந்த் போல ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மாற்று சக்தியா நின்னுடுவாரா? கடந்த கால வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தா எம்ஜிஆர் ஜெயிச்சதுக்கு காரணம் அவருக்கு இருந்த சினிமா புகழும், அவர் பல வருஷம் திமுகவில் இருந்தது தானே. இதுதானே நம்ம பொதுவான புரிதல். அதுதான். ஆனா அது முழுமையான உண்மை கிடையாது. தரவுகளை கொஞ்சம் ஆழமா உற்று நோக்குனா ஒரு விஷயம் தெளிவா புரியும். என்ன விஷயம் அது? எம்ஜிஆர் ஜெயிச்சதுக்கு அவருடைய முந்தைய அரசியல் பயணம் மட்டுமே காரணம் கிடையாது. அன்னைக்கு தமிழக அரசியல்ல இருந்த மிக வலுவான ஒரு அரசியல் வெற்றிடம், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம், அதுதான் அவருடைய வெற்றிய அத்தனை பிரம்மாண்டமா மாத்துச்சு. அரசியல் வெற்றிடம், அந்த வெற்றிடம் எப்படி உருவாச்சுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இப்போ 1967ல அண்ணா தலைமையில திமுக ஆட்சிக்கு வருது. ஆனா 1969ல எதிர்பாராத விதமா அண்ணா மறைறார். அதுக்கு பிறகு 1971ல கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிறார். ஓகே. அந்த காலகட்டத்துல பலமான எதிர்க்கட்சியா இருந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள பெரிய குழப்பம். இந்திரா காந்தி தலைமையிலும் காமராஜர் தலைமையிலும் கட்சி ரெண்டா பிளவுபட்டு நிக்குது. போதாக்குறைக்கு 1975ல பெருந்தலைவர் காமராஜர் இயற்கை எழுதுகிறார். ஆமா, அது ஒரு பெரிய திருப்புமுனை. இப்போ களத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆளுங்கட்சியா திமுக மிக வலிமையா இருக்கு. ஆனா அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பலமான மாற்று கட்சியே அங்க இல்லாம போயிடுச்சு. ஓஹோ, அப்போ திமுகவை எதிர்க்க ஒரு பெரிய தலைவர் இல்லைங்கிற வெற்றிடம் அங்க உருவாகிடுச்சு. சரியா சொன்னீங்க. அந்த பிரம்மாண்டமான வெற்றிடத்தை எம்ஜிஆர் ரொம்ப சரியா கணிச்சார். மக்கள் கிட்ட இருந்த அந்த மாற்று அரசியல் தாகத்தை அவர் தன்னுடைய பிம்பத்தால நிரப்பினார். அதாவது அவருடைய சினிமா இமேஜ் அதுக்கு உதவிச்சு. ஆமா, சொல்லப்போனா எம்ஜிஆர் 30 வருஷம் அரசியல்ல இல்லாம திடீர்னு 1975ல வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட அந்த வெற்றிடத்தின் காரணமா அவர் வென்றிருக்க வாய்ப்பு அதிகம்னு அரசியல் ஆய்வுகள் சொல்லுது. இத கேட்கும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது. சொல்லுங்க. இப்போ ஒரு பெரிய சினிமா ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். போத்திக்கு வேற எந்த படமும் இல்ல, ஒரு பண்டிகை நாள்ல ஒரு சோலோ ரிலீஸ் கிடைக்குது. சோலோ ரிலீஸ் படம் சுமாரா இருந்தா கூட அந்த படம் மிகப்பெரிய வசூல் வேட்டை ஆடும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சோலோ ரிலீஸ் வாய்ப்பு தான் எம்ஜிஆருக்கு இந்த அரசியல் வெற்றிடம் மூலமா கிடைச்சிருக்கு. மிக அருமையான ஒப்பீடு. இதே சோலோ ரிலீஸ் வாய்ப்பு பக்கத்து மாநிலமான ஆந்திராவிலும் நடந்திருக்கு. ஆந்திராவிலையா? யார் அது? தெலுங்கு சினிமாவின் உச்ச நட்சத்திரமான என்.டி. ராமராவ் கட்சி ஆரம்பிச்சு வெறும் 8 மாசத்துல ஆட்சியை பிடிச்சார். 8 மாசத்துலயா? அது எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா அப்போ இருந்த காங்கிரஸ் கட்சி டெல்லியை சார்ந்து இயங்கிட்டு இருந்தது. அடிக்கடி முதலமைச்சர்களை மாத்திக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் கிட்ட கடுமையான அதிருப்தி இருந்துச்சு.
தட்டி கேட்க சரியான ஆள் இல்லைங்கிற அந்த வெற்றிடத்தை என்டிஆர் தன்னோட தெலுங்கு தேசம் கட்சி மூலமா நிரப்பினார். சரி, ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற லாஜிக் படியே பார்த்தா இந்த அரசியல் வெற்றிடம், அதாவது நீங்க சொல்ற அந்த சோலோ ரிலீஸ் வாய்ப்பு 1996ல ரஜினிகாந்துக்கும் கிடைச்சதே. ஆமா, நிச்சயமா கிடைச்சது. அன்னைக்கு மக்கள் ரஜினிய முதல்வராகவே பார்க்க தயாரா இருந்தாங்க. ஒரு பிரம்மாண்டமான அலை அவருக்கு சாதகமா இருந்துச்சு. அப்புறம் ஏன் அவர் அதை முழுமையா பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்கல? இது ரொம்ப முக்கியமான புள்ளி. 1996ல ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி மீது மக்கள் கிட்ட கடுமையான அதிருப்தி இருந்தது உண்மைதான். அப்போ எதிர்க்கட்சியா இருந்த திமுகவும் ஒரு பெரிய உட்கட்சி பூசலே சந்திச்சிட்டு இருந்தது. ஆமா, வைகோ அவர்கள் வெளியில வந்த நேரம். கரெக்ட். வைகோ அவர்கள் திமுகவை பிளந்து மதிமுகவை உருமாக்கியிருந்தார். அப்போ ஜெயலலிதாவை எதிர்க்க சரியான வலிமையான மாற்று யாருன்னு மக்கள் தேடும்போது அந்த இடத்துல ரஜினிகாந்த் பொருந்தி போனார். அப்ப அவர் ஏன் கட்சி ஆரம்பிக்கல? ரஜினிகாந்த் அந்த வெற்றிடத்தை ரொம்ப தெளிவா உணர்ந்திருந்தாலும் களத்துல இறங்கி நேரடியாக அரசியல் செய்யறதுக்கான கட்டமைப்பு தன்னிடம் இல்லைன்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதனால அவர் நேரடியாக ஆட்சியை பிடிக்க நினைக்காம ஒரு கிங்மேக்கரா இருக்க முடிவெடுத்தார். மூப்பனார் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார் இல்லையா? ஆமா, மூப்பனாள் அவர்களைக் கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சிய தேர்தலுக்கு ரொம்ப சில நாட்களுக்கு முன் உருவாக்கி திமுக தமாக கூட்டணிக்கு தனது முழு ஆதரவை தந்து பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். ஆமா, சைக்கிள் சின்னம் ரஜினி கொடுத்தது ஆண்டவனாலே காப்பாத்த முடியாதுன்னு அவர் சொன்ன ஒற்றை வசனம் ஒரு பெரிய அலையே உருவாக்கிச்சு. நிச்சயமா. சரி, இப்போ அரசியல் வெற்றியிடம் இருந்தா என்ன நடக்கும், அதை எப்படி பயன்படுத்திக்கலான்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வருவோம். சொல்லுங்க. ஒருவேளை அப்படி ஒரு வெற்றிடமே இல்லாதப்போ ஒரு உச்ச நட்சத்திரம் மாஸ் என்ட்ரி கொடுத்தா என்ன நடக்கும்? அதுக்கான தெளிவான உதாரணங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கு. விஜயகாந்த் மற்றும் கமலஹாசனோட அரசியல் பயணங்கள். 2006ல் விஜயகாந்த் தேமுதிகவை ஆரம்பிச்சு களமிறங்கினப்போ தமிழக அரசியல்ல கலைஞர், ஜெயலலிதா அப்படின்னு 2 மாபெரும் இமயங்கள் மிக வலிமையான தலைவர்களா இருந்தாங்க. அங்கே வெற்றிடம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்ல. அதான், வெற்றிடமே இல்ல. அதனால விஜயகாந்த் தனித்து போட்டியிட்டு தன்னுடைய முழு பலத்தையும் காட்டியும் அவரால 8% வாக்குகளை மட்டுமே பெற முடிஞ்சது. அந்த 8% வாக்குகளையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும் இல்லையா? சும்மா அப்படியே எடுத்துக்க முடியாது. ஆமா, அந்த 8%த்துல ஒரு 4% விஜயகாந்தோட தீவிர ரசிகர்கள். மீதமுள்ள 4% பேர் இந்த 2 திராவிட கட்சிகளும் வேண்டான்னு நினைச்சு மாற்றம் வேணும்னு வாக்களித்த பொதுமக்கள். ஓகே, அப்ப அந்த 4% தான் நியூட்ரல் ஓட்டு. கரெக்ட். இதை எப்படி உறுதிப்படுத்தலாம்னா 2019ல கமலஹாசன் வந்தப்போ அவருக்கு பெரிய அரசியல் அலை இல்ல, வெற்றிடமும் இல்ல. அவர் வாங்கியது வெறும் 4% வாக்குகள். அது முழுவதும் அவருடைய தீவிர ரசிகர்கள் போட்ட ஓட்டு. ஆமா, அல்லது நகர்ப்புறத்துல அவரை ரசிச்சவங்க போட்ட ஓட்டு. ஒரு நிமிஷம், இங்க நான் கொஞ்சம் முரண்பட விரும்புறேன். நீங்க 2006ல வந்த விஜயகாந்த், 2019ல வந்த கமல் பத்தி பேசுறீங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு சோஷியல் மீடியா காலத்துல விஜய்க்கு இருக்கிற மாஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் பவர், இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற கிரேஸ், இது எல்லாமே இவங்களை விட பல மடங்கு அதிகம் இல்லையா? அப்புறம் எப்படி விஜயகாந்தையும் கமலையும் விஜயோட ஒப்பிட முடியும்? நீங்க கேக்குற கேள்வி ரொம்பவே பிராக்டிக்கலான கேள்வி. தரவுகளும் அதை ஏத்துக்குது. ரசிகர்கள் பலத்துல விஜயகாந்தை விட விஜய் பல மடங்கு பெரிய உச்ச நட்சத்திரம்ங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அதான் நானும் சொல்றேன். அதனாலதான் விஜயகாந்த் கூட ஒப்பிடுறது சரியான அளவுகோல் கிடையாது. இந்த இடத்துல நாம ஆந்திராவின் சிரஞ்சீவியை தான் பொருத்தி பார்க்கணும். சிரஞ்சீவியா? அது எப்படி சரியா வரும்? கொஞ்சம் விளக்குங்க. இப்போ 2009ஆம் ஆண்டு ஆந்திரா அரசியல் களத்தை எடுத்துக்குவோம். அங்க ராஜசேகர் ரெட்டி, சந்திரபாபு நாயுடுன்னு 2 பெரும் தலைவர்கள் உச்சத்துல இருந்தாங்க. அதாவது வெற்றிடம் இல்லாத ஒரு களம். ஓகே, இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி? ஆமா, அந்த நேரத்துல தெலுங்கு சினிமாவுல ரஜினிகாந்திற்கு இணையான புகழோடும், சொல்லப்போனா அன்னைக்கு ஆந்திராவுல மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாவும் இருந்த சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கினார். ஆமாம், பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. தன்னுடைய சினிமா பிரபலத்தை மட்டுமே நம்பி களமிறங்கிய சிரஞ்சீவியால் 18% வாக்குகளை பெற முடிஞ்சது. ரசிகர்களின் எண்ணிக்கையிலும் ஸ்டார் அந்தஸ்திலும் சிரஞ்சீவியின் அன்றைய நிலையும் விஜயின் இன்றைய நிலையும் ரொம்ப நெருக்கமா பொருந்தி போகுது. ஓஹோ, அதாவது வெற்றிடம் இல்லைனாலும் ஸ்டார் பவர் 18% கொண்டு வரும். சரியா சொன்னீங்க. ஒரு வெற்றிடமில்லாத களத்துல உச்ச நட்சத்திரம் வந்தா அவர் இந்த 18% மார்க்க தொட முடியும் அப்படிங்கறதுதான் சிரஞ்சீவி நமக்கு கத்துக் கொடுக்கும் பாடம். இப்போ புரியுது. சிரஞ்சீவியோட 18% ஓட்டு வங்கி ஒரு நல்ல பெஞ்ச்மார்க். ஆனா இப்போ 2026 கள நிலவரம் தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? ஆந்திராவை விட தமிழக களம் விஜய்க்கு சாதகமா இருக்கா? இதுதான் ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டிய இடம்.
தமிழகத்துல இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வலிமையாயிருந்தாலும் ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி பொதுவா எல்லா அரசுகளுக்கும் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்கு. அது இயல்பானதுதான். ஆனா அத ஒருங்கிணைத்து எதிர்க்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரமான எதிர்க்கட்சி தலைவர் இல்லைங்கிற ஒரு வெற்றிடம் நிலவுதுன்னு சில அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்களே, அவர் ஒரு வலிமையான கட்சி அமைப்பு வச்சிருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த கவர்ச்சி கொண்ட தலைவரா அவர் முழுமையா உருவெடுக்கலையோங்கிற சந்தேகம் ஒரு தரப்புல இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் தன்னை மிக சரியா ஸ்டாலின் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டுல முழுமையா முன்னிறுத்திக்கிட்டார். இது நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா வெறும் திமுக எதிர்ப்புங்கிற நிலைப்பாடு மட்டுமே போதுமா? விஜய் தரப்புல இருந்து நிறைய சர்க்கிள்கள் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஆமா, நிறைய விமர்சனங்கள் இருக்கு. உதாரணமா, விஜய் இவ்ளோ தீவிரமா களமிறங்கின பிறகு நிறைய சின்ன சின்ன கட்சிகள் அவர் கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா விசிகாவுல இருந்து வந்த ஆதவ் அர்ஜுனாவை தவிர எந்த ஒரு பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவரும் அவர் பக்கம் போகலையே. ரொம்ப சரியான பாயிண்ட். இது அவருடைய உத்தியில நடந்த ஒரு மிகப்பெரிய சறுக்கல். கூட்டணி அமைக்க முடியல அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் களப்பணி செஞ்ச விதமும் பெரிய அளவுல விமர்சிக்கப்படுது. களப்பணியில என்ன பிரச்சனை? ஆரம்பத்துல ரொம்ப வேகமா இயங்கின விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு மக்கள் சந்திப்பை பெருமளவு குறைச்சிக்கிட்டார். 38 மாவட்டங்கள் இருக்கிற தமிழ்நாட்டுல அவர் வெறும் 8 மாவட்டங்களை கூட முழுமையா கவர் பண்ணல. அப்படியா? நிறைய இடத்துக்கு போகலையா? இல்ல, 2 பொதுக்கூட்டங்கள் தான் நடத்தினாரு. மத்தபடி ஒரு திறந்த வேன்ல நின்னு ரோட் ஷோ நடத்துறதும் தன்னுடைய முகத்துல இருக்கிற சினிமா புகழ மட்டுமே நம்பி பிரச்சாரம் செய்யறதும் சுருக்கிக்கிட்டாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் கம்பெனி அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குறாங்கன்னு வச்சுப்போம். கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா அதை திறம்பட நடத்துறதுக்கு எந்த ஒரு அனுபவமுள்ள சிஇஓ, மேனேஜர்ஸ் அல்லது களத்துல இறங்கி வேலை செய்யற ஒரு ஸ்ட்ராங்கான டீமை உருவாக்கவே இல்ல. ஆமா, சிஇஓ மட்டுமே களத்துல நின்னு ஒட்டுமொத்த மார்க்கெட்டிங், சேல்ஸ் எல்லாத்தையும் தான் தோள்ல சுமக்க நினைச்சா அந்த கம்பெனி எப்படி வளரும்? விஜய் நிலையும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. மிக அருமையான ஒப்பீடு. ஒரு சிஇஓ முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. 2016ல உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்தப்போ கூட ஜெயலலிதா அவர்கள் 20 பொதுக்கூட்டங்கள்ல பேசினாங்க. ஆமா, ஹெலிகாப்டர்ல போய் பேசினாங்க. ஏன்னா மக்களை நேரடியாக சந்தித்து சித்தாந்தத்தை, திட்டங்களை விளக்குறது அரசியல்ல ரொம்ப முக்கியம். ஆனா விஜய் தன்னை ரொம்பவே தனிமைப்படுத்திக்கிட்டார். ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு பெரிய சந்தேகம் வருது. இவ்ளோ சறுக்கல்கள் இருக்கு, கூட்டணி இல்ல, களப்பணியில தொய்வு இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. ஆமா, சொல்றேன். ஆனா விஜய் 18ல இருந்து 23% வாக்குகளை தன்னுடைய முதல் தேர்தலிலேயே வாங்குவார்னு இந்த கட்டுரை ரொம்ப ஆணித்தரமா கணிக்கிறதே. இது பிராக்டிகலா சாத்தியமா? அதுக்கான தர்க்கம் இருக்கு. பல வருஷமா களத்துல இறங்கி வேலை செய்யற சீமானே 8% ஓட்டு தான் வச்சிருக்காரு. புதுசா வந்த ஒருத்தர் எப்படி 20% வாங்குவார்? அந்த ஓட்டுகள் திடீர்னு வானத்துல தான் குதிக்க போகுதா? நிச்சயமா வானத்துல இருந்து குதிக்காது. இது ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளோட வாக்கு வங்கியிலிருந்து பிரிய போற ஓட்டுகள் தான். இந்த 20%க்கான கணக்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. சொல்லுங்க, அந்த மேட்ச் என்னன்னு பாப்போம். திமுக இன்னைக்கு சுமார் 45% வாக்குகளோட முதலிடத்துல இருக்கு. அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டும் சேர்ந்து சுமார் 40% வாக்குகளை வச்சிருக்காங்க. இப்போ விஜய்க்கான அந்த வாக்குகள் எங்கிருந்து வரும்னு பாப்போம். ஓகே. முதலாவதா திமுக கூட்டணியிலிருந்து, குறிப்பா சிறுபான்மையினர் மற்றும் விசிகா வாக்குகள்ல இருந்து ஒரு 5% வரைக்கும் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குன்னு கட்டுரைய சொல்லுது. அது ஏன் திமுக கூட்டணியிலிருந்து பிரியணும்? ஏன்னா ரொம்ப வருஷமா திமுகக்கு ஓட்டு போடுற சிறுபான்மையினர் மற்றும் தலித் சமூக மக்களுக்கு ஆளுங்கட்சி மேல இயல்பாவே இருக்கிற ஒரு அதிருப்தி இருக்கலாம். அல்லது தங்களை திமுக ஒரு கேப்டிவ் ஓட் பேங்காக, அதாவது வேற வழி இல்லாம தங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஆகணும்னு நினைக்கிறாங்கங்கிற ஆதங்கம் இருக்கலாம். அவங்களுக்கு விஜய் ஒரு புதிய மாற்றுப்பாதையா தெரியலாம். சரியா சொன்னீங்க. சரி, ஒரு 5% திமுக கூட்டணியிலிருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். மீதி ஓட்டுகள்? இரண்டாவதா அதிமுக என்டிஏ கூட்டணியிலிருந்து ஒரு 8 முதல் 10% வாக்குகள் பிரிய வாய்ப்பிருக்கு. இது எப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி. பொருந்தா கூட்டணியா? அது ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க 2 பேரும் சேர்ந்து தானே தேர்தலை சந்திக்கிறாங்க. சேர்ந்து சந்திக்கலாம், ஆனா அடிமட்ட தொண்டர்கள் அளவுல மிகப்பெரிய உளவியல் முரண்பாடு இருக்கு. எப்படி? அதிமுகவோட அடித்தட்டு தொண்டன் அண்ணாதுரை எம்ஜிஆர் வழியில வந்த ஒரு திராவிட சித்தாந்தவாதி. அவனுக்கும் தேசிய மற்றும் ஹிந்துத்துவ சிந்தனை கொண்ட பாஜக தொண்டனுக்கும் பூத் லெவல்ல ஒத்து போறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு கட்டாய கல்யாணம் மாதிரி. ஓஹோ, தொண்டர்கள் மத்தியில அந்த ஒத்துசைவு இருக்காது. அதனால அதிமுக தலைமை மேல கோபத்துல இருக்கிற தொண்டர்களும்
பாஜக மேல அதிருப்தியில இருக்கிற அதிமுக ஆதரவாளர்களும் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு குழப்பத்துல இருக்கும்போது விஜய் அவங்களுக்கு ஒரு எஸ்கேப் வால்வு மாதிரி செயல்படுவார். அதாவது ஒரு வடிகால் மாதிரி. ஆமா, இந்த விரிசல் மூலமா விஜய்க்கு பெரிய அளவிலான வாக்குகள் கிடைக்கலாம். ஓகே, அந்த மெக்கானிசம் இப்ப புரியுது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் மற்றும் பொருந்தா கூட்டணியின் குழப்பம் ரெண்டும் விஜய்க்கு சாதகமா மாறுது. மீதி ஓட்டுகள் எங்கிருந்து வரும்? மூன்றாவதா நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு 3% ஓட்டுகள் வரக்கூடும். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுற பல இளைஞர்கள் மாற்றம் வேணும்னு நினைச்சு போடுறவங்க. அவங்களுக்கு விஜயோட என்ட்ரி இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவும் ஈர்ப்பாவும் தெரியலாம். கரெக்ட். இறுதியா எந்த கட்சியையும் சாராத இரு திராவிட கட்சிகளும் வேண்டான்னு நினைக்கிற பொது வாக்காளர்கள் கிட்ட இருந்து ஒரு 4 முதல் 6% ஓட்டுகள் வரலாம். இது எல்லாத்தையும் கூட்டுனா விஜய் 20% வாங்குவார் அப்படிங்கிற கணக்கு ஒரு தர்க்க ரீதியான சாத்தியமாகவே மாறுது. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு புது கட்சி முதல் தேர்தல்லையே 20% வாக்குகளை பிரிக்குதுன்னா அது தமிழக அரசியல் களத்தையே எந்த அளவுக்கு தலைகீழா மாறும்னு. ஆமா, அது மிகப்பெரிய தாக்கம். ஆனா இன்னொரு யதார்த்தமும் இருக்கு. இந்த 20% ஓட்டுகளை மட்டும் வச்சுக்கிட்டு விஜய் முதலமைச்சர் ஆகிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ இந்த வாக்குகளை வச்சுக்கிட்டு அவர் அடுத்து என்ன செய்யணும்? 2031 நோக்கி அவர் எப்படி நகரணும்? இதுதான் விவாதத்தோட உச்சகட்டமே. தேர்தல் முடிஞ்ச உடனே பரவாயில்ல 20% ஓட்டு வாங்கிட்டோன்னு விஜய் அமைதியா வீட்டுக்கு போய் ஓய்வெடுக்க கூடாது. அது ஒரு அரசியல் தற்கொலைக்கு சமம். கண்டிப்பா தொடர்ந்து களத்துல இருக்கணும். அவர் தொடர்ந்து மக்களை சந்திச்சுட்டே இருக்கணும். அதைவிட மிக முக்கியமா வெறும் கைதட்டி ஆரவாரம் செய்யற தன்னுடைய ரசிகர்களை ஒரு கட்டுக்கோப்பான சித்தாந்த பிடிப்புள்ள தொண்டர்களா மாத்தணும். ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம்? 2 பேரும் தலைவனுக்காக கொடி பிடிக்கிறவங்க தானே. வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியலாம். ஆனா உளவியல் ரீதியா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு ரசிகனோட விசுவாசம் அந்த நடிகரோட முகத்து மேல, ஸ்டைல் மேல, அவரை திரையில செய்யற சாகசங்கள் மேல இருக்கும். படம் ஃப்ளாப் ஆனா கூட அவன் ஏத்துப்பான். ஆமா, அது சினிமா மோகம். ஆனா ஒரு அரசியல் தொண்டனோட விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தத்தின் மேல இருக்கணும். ஒரு ரசிகனால வெயில்ல நின்னு தலைவனுக்காக கோஷம் போட முடியும். ஆனா ஒரு தொண்டனால மட்டும்தான் ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி அந்த சித்தாந்தத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி ஓட்டு கேட்க முடியும். அது ஒரு பெரிய பொறுப்பு. திமுகவுலயும் சரி, நாம் தமிழர் கட்சியிலயும் சரி, அந்த தொண்டர்கள் ஒரு சித்தாந்தத்துக்காக உழைக்கிறவங்க. விஜய் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை எப்படி ஒரு அரசியல் அமைப்பா, ஒரு சித்தாந்த இயக்கமா உருமாற்றாரு அப்படிங்கறதுல தான் அவருடைய அரசியல் எதிர்காலமே அடங்கியிருக்கு. ரொம்ப ஆழமான விளக்கம். அப்போ அமைப்பு ரீதியான பலம் ஒரு பக்கம் இருந்தாலும் தான் முன்னெடுத்த சித்தாந்தத்துல அவர் உறுதியா இருக்கணும், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அவர் ஆரம்பத்துல பேசின பாசிசம் எதிர்ப்பு, சமூக நீதி, சமத்துவம், பெரியார் கொள்கை, இதுலெல்லாம் அவர் எந்த சமரசமும் இல்லாம உறுதியா நிக்கணும். ஆளுங்கட்சியான திமுகவின் குறைகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கணும். ஆமா, தன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கி மாணவர் அணி, சட்ட அணி, மகளிர் அணின்னு கட்டமைப்பை வலுப்படுத்தணும். இதையெல்லாம் சரியா செஞ்சு 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிட்டார்னா தமிழக அரசியல் களமே மாறிடும். அதாவது திமுக எதிர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இருதுருவ அரசியல் உருவாகிடும். சரியா சொன்னீங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தா 2031 அவர் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு இந்த கட்டுரையின் தரவுகள் கணிக்குது. ஒரு மாபெரும் அரசியல் பயணத்தோட முழு வரைபடத்தையும் நாம இன்னைக்கு அலசிட்டோம். தொடக்கத்துல எம்ஜிஆருக்கு உதவிய அந்த மாபெரும் அரசியல் வெற்றிடம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். ஆமா. அப்புறம் ரஜினிகாந்த் தவறவிட்ட வாய்ப்புகள், விஜயகாந்த், கமலஹாசனின் ஓட்டு வங்கின்னு பல விஷயங்களை தொட்டு சிரஞ்சீவியோட 18% எப்படி விஜய்க்கு ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியமானது. 2026 களத்துல விஜய் செஞ்ச சறுக்கல்கள், சிஇஓ மட்டுமே வேலை செய்யற மாடல் ஏன் தோற்கும், ஆனா அதே சமயம் அந்த 20% வாக்குகள் எப்படி பிரியும் அப்படிங்கிற கணிதத்தை ரொம்பவே விளக்கமா பார்த்தோம். இறுதியா ரசிகர்களை தொண்டர்களா மாத்துறதோட உளவியல் அவசியத்தையும் தெளிவா பேசிட்டோம். இதுலேந்து நாம் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை என்னன்னா, ஒரு நடிகரோட அரசியல் ஆயுள் அப்படிங்கிறது அவருடைய சினிமா அந்தஸ்திலையோ கவர்ச்சியிலையோ மட்டும் இல்ல. பின்ன எதுல இருக்கு? களத்துல இருக்கிற அரசியல் வெற்றிடத்தை அவர் எப்படி சரியா பயன்படுத்திக்கிறாரு, தனக்கு இருக்கிற அந்த சினிமா பிரபல்யத்தை எப்படி ஒரு வலிமையான அமைப்பு ரீதியான பலமா மாத்துறார் அப்படிங்கறத பொறுத்துதான் எல்லாமே இருக்கு. 100க்கு 100 உண்மை.
எக்ஸ்ரே வச்சு எலும்பு முறிவை கண்டுபிடிக்கிற மாதிரி அரசியலை கணிக்க முடியாதுன்னு நாம ஆரம்பத்திலே சொன்னோம். அரசியல்ல 1+1 என்பது எப்பவுமே 2 கிடையாது. அது 11ஆவும் மாறலாம், இல்ல 0வாவும் ஆகலாம். நிச்சயமா. இறுதியா இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறோம். சினிமா கவர்ச்சியால ஈர்க்கப்பட்டு திரையில நாயகன் செய்யறத பார்த்து மெய்சிலிர்த்து போய் ஒரு நடிகருக்கு விழுகிற அந்த முதல் ஓட்டு எப்போ ஒரு நிலையான உறுதியான அரசியல் சித்தாந்த வாக்கா மாறும்? இது ஒரு முக்கியமான சிந்தனை. ஒரு ரசிகனோட கண்மூடித்தனமான அபிமானம் எப்போ ஒரு பொறுப்புள்ள குடிமகனோட அரசியல் நம்பிக்கையா உருமாறும்? இந்த மாற்றம் நிகழாதவரை எந்த ஒரு நட்சத்திரமும் முழுமையான அரசியல்வாதியா முடியாது. இதை நீங்க கொஞ்சம் ஆழமாவே சிந்திச்சு பாருங்க. அரசியல் களம் இன்னும் பல ஆச்சரியங்களை நமக்காக ஒழிச்சு வச்சிருக்கு. தொடர்ந்து கவனிப்போம். புதிய தரவுகளோடும் சுவாரஸ்யமான தகவல்களோடும் உங்களை மீண்டும் அடுத்த அலசல்ல சந்திக்கிறோம்.